கஷ்டப்படுவாங்க. ஏய் நடிக்காதடி. நீ உங்க அப்பனும் சேர்ந்து நாடகம் ஆடி எங்களை நடு தெருல நிறுத்தி இப்ப என்னடி பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற? டேய் தேவியை திட்டாதடா. ஓங்கி ஒண்ணு போட்டா அவ்வளவுதான். வாய்க்கு வந்தபடி பேசுற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகியா? மன்னிப்பு கேட்றா அவட்ட. இவ்வளவு நாள் பெரியப்பா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னில இருந்து நீயும் என் வாழ்க்கையில இல்லாம போயிட்ட. அம்மாவை தவிர நீங்க யாருமே என் வாழ்க்கையில இல்ல. எல்லாரும் செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சுக்கிறேன். சதானந்தா, சதானந்தா, அவன் எங்கதான் போறான்னு நானும் பாக்குறேன். போட்டு விடு, எனக்கு இனிமே அவன் தேவையில்லை. என்னால தானம்மா சதானந்த அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டான். ஏமா சித்தி குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? தசரதனுக்கு புத்திர பாக்கியம் ஏன் இல்ல? அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது தேவி? அவங்க அவங்களோட வாழ்க்கை அவங்க செஞ்ச கர்ம வினையின் படி போயிட்டு இருக்கோம். அண்ணன் திரும்பி வர மாதிரி ஏதாவது செய்யுமா? சித்தி எழுறத என்னால பார்க்க முடியலம்மா. எல்லாமே உனக்கு மட்டும்தானம்மா தெரியும். கவலைப்படாத. சதானந்தனுக்கு தோன்றதையெல்லாம் சரின்னு நினைச்சிட்டு இருக்கான். காலம்தான் அவனுக்கு புரிய வைக்கும். இங்க பாரு, அனாவசியமா பேசிட்டு இருக்காத. என் கூட வந்து பைக்ல ஏறு. மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத. என் அப்பாவுக்கு உன் மேல கோவம் இல்ல சதானந்தா. இப்போ கிளாஸ் ரூம்ல நம்ம 2 பேரும் தப்பு செஞ்சா மாஸ்டர் என்ன சொல்லுவாரு? உங்க பேட்சுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் இந்த சண்டையும். உங்க பெரியப்பனால உங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவு. இங்க பாருப்பா, என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா, இல்லன்னா அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நம்மள யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி தான் வாழ்ந்து காட்டணும். என்னடா யோசிக்கிற? வாடா, வான்னு சொல்றேன்ல, வாடா. இதுக்கு முன்னாடி அவன் இப்படி எல்லாம் இருந்தது இல்லக்கா. இப்ப கோவம் வந்துருச்சுன்னா உடனே கைய வாங்க ஆரம்பிச்சிடறான். கஷ்டப்படுறான்ல, அதான் அதிகமா கோவம் வருது. சின்ன வயசுல ஏதேதோ கனவுகள் இருக்கும், அது எதுவுமே நடக்கல. இல்ல ஒரு நாள் கூட அவன் சினிமாவுக்கு போனதில்ல. அவனுக்குன்னு புது துணி கூட வாங்கிக்கிட்டதில்ல. ஆமாக்கா, நானும் என் புருஷனும் தான் சரியில்லை. தினம் ஏதோ ஒரு சண்டை. நிச்சயதார்த்தம் நின்னதுனால சதானந்தாவோட வேலையும் போயிடுச்சு. அன்னையில இருந்து அவன் மொத்தமா மாறி போயிட்டான். அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான் மங்களா. கோவத்துல எங்கேயாவது போயிருப்பான். ஒரு 2 நாள் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துட்டு வந்துருவான். யாராவது அம்மாவை மறந்துட்டு இருப்பாங்களா? ஞாபகம் வந்ததும் கண்டிப்பா வந்துருவான். 2 நாள் ஆகிய கோபம் குறையாம போயிடுச்சுன்னா? கோபம் ஆவேசம் இதெல்லாம் எப்பவும் நிரந்தரமா இருக்காது. அப்பா அம்மா தான் நிரந்தரம். அவன் கண்டிப்பா வந்துருவான் மங்களா, நீ அழாத. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சுரேந்திரன் எனக்கு பிடிக்கும்னு நிச்சயதார்த்தத்துல கண்டிப்பா சொல்லிருப்பேன். அப்போ உங்களுக்கு இந்த நிலைமை நிச்சயமா வந்திருக்காதுல்ல சித்தப்பா? நிச்சயதார்த்தம் நின்னு போனதுக்கு நீயோ உங்க அப்பாவோ காரணம் கிடையாது. எதுக்கு தேவையில்லாத நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிற? விட்டுருமா. காதல் கீதல்னு சொல்றவங்க வாழ்க்கையெல்லாம் இப்படிதாமா இருக்கும். காதலிக்கிறேன்னு ஆரம்பத்துல சொல்லுவாங்க, ரொம்ப பொறுப்பாவும் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன்னு வாங்க. அதுக்கப்புறம் நீ சொல்ற எதுவுமே கேட்கலன்னு சொல்லுவாங்க. நான் சுரேந்திரனுக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன் தெரியுமா சித்தப்பா? பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் முக்கியம்னு. அப்ப சுரேந்திரனை இன்னும் நீ விரும்புறியா? உண்மையை சொல்லுமா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவனை உனக்கு பிடிக்குமா? வேண்டாமா. காதலை பத்தி எத்தனையோ பாட்டுக்கள் எழுதலாம், அத பாட்டாவும் பாடலாம். நானும் ஜெயஸ்ரீய நினைச்சு எவ்வளவு பாட்டு எழுதுனேன். அதை என்னால பாட முடியல. ஒரு நாள் பாடலான்னு போனேன், அதுக்குள்ள அவ கல்யாணம் ஆகி போயிட்டா. ஜெயஸ்ரீ இருக்கிற தைரியத்துல அன்னபூர்ணாவை நான் கண்டுக்கல. இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள மங்களா எனக்கு கிடைச்சா. மங்களாக்கு முன்னாடி பாடினேன், என் கழுத்தையே நெரிச்சிட்டா. தயவு செஞ்சு நீ அந்த சுரேந்திரனை மறந்துருமா. இது எல்லாத்தையும் விட்டு விலகியே இரு. அந்த சுரேந்திரனோட சம்பந்தம் நமக்கு இனிமே எந்த காலத்தையும் வேண்டவே வேண்டாம். அவங்க என்ன ஏன் கட்டி போட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏதோ ஒரு சங்கம் இருக்கான். சங்குன்ற வார்த்தையை நான் கேட்டேன். வாயை முடிக்கிட்டு பேசாம இரு, உனக்கு எவ்வளவு வேணாலும் தரேனாங்க. நான் கேட்கல, அதான் என்ன கட்டி போட்டாங்க. அந்த சங்கம் உன்கிட்ட இருக்காமே. அந்த சங்கம் வச்சு அவனுங்க என்ன செய்ய போறானுங்க? எந்த சங்கு?
உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருந்தப்போ நீ எங்க வீட்டுக்கு வரும்போது உன் கைதியை வச்சிருந்த அந்த சங்கு தான். அதேதான். உண்மையை சொல்லட்டுமா தேவி, கேசவநாத் அந்த சங்க தேடி எதுக்காக அலையிறாரு? அந்த சங்குதாம்மா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். தேவி, அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயா கேக்குறது அந்த சங்கல்ல 200 ரூபாய் கொடுத்த கடையில டூப்ளிகேட் சங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு 1 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கலாம்னு நினைக்கிறியா? நீ வாங்கிட்டு வந்த டூப்ளிகேட் எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி ஆளுங்க கூட போட்டி போட்டு அவமானப்படுத்தினா அது எங்களுக்கு தான் கேடு. எங்க அப்பாவை மன்னிச்சிருங்க. ஓ பெரிய பணம் மன்னிச்சிடுன்னு நீ கேட்கவே இல்ல. அந்த மனுஷனை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தர்தரம் பிடிச்சவன். நீ தெளிவா தான் யோசிக்கிற. இப்படியே இரு. என்னமோ யார் மேலேயே இருக்க கோவத்தை நீங்க என் மேல காமிச்சீங்க. நீங்க பண்ணது ஏதாவது சரியா? ஏய், என் முன்னாடி நின்னு என்ன கேள்வி கேட்க எவனுக்கு இங்க தகுதி இல்ல. நான் ஒண்ணு கேள்வி கேட்கல. என்னோட கஷ்டத்தை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அவங்க பணக்காரங்க, சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் வாழ்க்கை ஓடும். ஆனா எனக்கு அப்படி இல்ல. நீங்க ஏன்பா எப்பவும் இப்படியே நடந்துக்கிறீங்க? உங்களை கோவப்படாதீங்கன்னு சொன்னாலும் கேட்கறதே இல்ல. கோவப்பட்டனா? இல்லடா, நான் அமைதியா இருந்ததுனால தான் என்ன அப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க. என்னால தாங்க முடியல. சில விஷயங்கள்ல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவன் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும்பா. அவனுக்கு யாருமே இல்லப்பா. பரவாயில்ல விடு சுரேந்திரா, சொந்தக்காரங்களே சேர்த்துக்கல. நான் எங்கேயாவது பொழைச்சுக்கிற விடு. நீ இங்கேயே இரு. என் பையன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்.